வெள்ளிக்கிழமையுடைய ஜும்ஆ நிகழ்த்தப்படுவதில் இருந்து வெள்ளிக்கிழமையுடைய ஜும்ஆவுக்கு ஹதீப் மிம்பரில் ஏறி அமர்ந்து அந்த ஜும்ஆ பிரசங்கத்தை நிகழ்த்த துவங்குவது முதல் அன்றைய தினம் சூரியன் மறையும் வரையிலான நேரத்திற்குள் அந்த சாஅத்துல் இஜாபா துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரம் இடம்பெறும் என்பது ஹதீஸ்கள் ஊடாக நிரூபிக்கப்பட்ட அம்சமாகும். அதனால்தான் நாங்கள் இலங்கையில் கூடுதலாக மக்கள் செயற்படுகின்ற ஒரு அம்சம், இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை ஓதிவிட்டு இரண்டாவது ஹுத்பாவுக்காக அமர்ந்திருக்கின்ற அந்த குறுகிய நேரத்துக்குள் அதிகமான மக்கள் கையேந்தி ஏதாவது துவா ஓதுவார்கள். அதை ஏன் அங்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், அந்த துவா அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நேரம் சில வேளை இந்த இரண்டு ஹுத்பாவுக்கும் இடையிலான நேரமாக கூட இருக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பித்தால் மக்கள் அக்கறையோடு இரண்டு ஹுத்பாவுக்கிடையில் இமாம் மிம்பரில் ஒரு சில வினாடிகள் அவர் அமர்ந்திருப்பார், அந்த கொஞ்ச நேரத்துக்குள் கையெழுந்து துவா ஓதுவார்கள். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் அடைகின்ற போது வெள்ளிக்கிழமையினுடைய அந்த நேரம் மாத்திரம் அல்லாமல் ஜும்ஆ தொழுகை நிறைவு செய்யப்பட்டதற்கு பின்னர் கூட நாங்கள் அவசரமாக அன்றைய தினம் வீடுகளிலே காத்திருக்கின்ற அந்த வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடி வீட்டுக்கு வருவதை விட ஆண்கள் கொஞ்ச நேரம் ஜும்மாவுக்கு பின்னர் பள்ளியில் அமர்ந்திருந்து ஜும்ஆவுக்கு பின்னரான சுன்னத்தை தொழுதுவிட்டு சில நேரம் துஆவில் இருந்து வருவது மிக பொருத்தமான விஷயம். அவ்வாறே வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்னரும் கூட நாங்கள் துஆவில் ஈடுபடுவது மிக பொருத்தமான விடயம். எனவே இதற்கு பின்னரான காலங்களில் வெள்ளிக்கிழமையை நீங்கள் அடைந்தால் குறித்த அந்த ஹதீப் பள்ளிவா மிம்பர் ஏறியது முதல் அந்த நாள் சூரியன் மறையும் வரையிலான நேரத்துக்குள் ஏதாவது ஒரு நேரத்தை தெரிவு செய்து எடுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு எங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹு தஆலாவிடம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் நாங்கள் தற்போது அமர்ந்திருக்கின்ற இந்த நேரம் துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு நேரம். எனவே எங்களுடைய இந்த உரை முடிந்ததற்கு பின்னர் இஃப்தாருக்கான மக்ரிபுடைய அதான் கேட்கும் வரையிலான நேரத்துக்குள் சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டு கதைகளில் ஈடுபடாமல் அவரவரது பிரச்சனையோடு அல்லாஹுவை ஒரு சம்பாசனையில் ஈடுபடுமாறு பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டலை முதலாவதாக நான் செய்து கொள்கிறேன். அடுத்து இரண்டாவது விடயம், ஏற்கனவே ஏற்பாட்டாளர்களுக்கு நான் கொடுத்திருந்த அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவர்களும் அறிவித்திருந்ததற்கு ஏற்ப இன்றைய தினம் குழந்தைகளுடைய ஒற்றுமைக்கு பெற்றோரின் பங்களிப்பு அல்லது பெற்றோரின் வகிப்பாகும் என்ற தலையங்கம்தான் நான் இங்கே பேச வேண்டிய தலையங்கம். இருந்தாலும் இறுதி நேரத்தில் எனக்கு சில தேவைப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த தலையங்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் நாளை இரவே நிகழ்ச்சிக்கு மாற்றிக்கொண்டு நாளைய இரவில் பேசவிருந்த சிறுவர்களுடைய உரிமை சம்பந்தமான தலையங்கத்தை தற்போது நான் எடுத்துக்கொள்கின்றேன். சற்று முன்னர் தான் நான் ஏற்பாட்டாளர்கள் முக்கிய எங்களுடைய ஹரிஸ் பதர் அவர்களுக்கு இந்த மாற்றத்தை பற்றி நான் அறிவித்துக் கொண்டேன். எனவே அவர்களுடைய அனுமதியோடு என்னுடைய தலையங்கத்தை நான் மாற்றிக்கொண்டு சிறு பிள்ளைகளுடைய உரிமைகளை பற்றி இஸ்லாம் எத்துணை தூரம் பேசியிருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் அறிகின்ற போது இது இஸ்லாம் இவ்வளவு பெரிய மார்க்கம் என்று நாங்கள் பெருமைப்படுவதை விட இத்தனை உரிமைகளையும் நாங்கள் சிறிய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா? எமது பிள்ளைகள் என்று நாங்கள் அன்பாக வளர்க்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கூறுகின்ற இத்தனை உரிமைகளையும் நாங்கள் சரியாக பெற்றோர்கள் என்ற வகையில் கொடுக்கின்றோமா என்பதை பற்றி கூட நீங்கள் சிந்திப்பதற்கு இந்த தலையங்கம் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்போடு நான் சிறுவர் உரிமை தொடர்பான இஸ்லாத்தினுடைய பார்வை என்ற அடிப்படையில் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது
பிள்ளைகள் என்று வருகின்ற போது, பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளாக பெறுகின்ற போது, அந்த பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு தெளிவிக்க வேண்டும். சில போது நாங்கள் கேள்விப்படுவதுண்டு, ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3வது ஒரு பிள்ளையுமா பாப்பா போதும், கஷ்டப்பட்டது போதும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் கிடைப்பது என்பதை ஒரு சுமைக்கு மேல் சுமை என்று பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு பார்ப்பதன் காரணமாக அல்லாஹ் தர நினைத்தாலும் தருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் கூட அதை எப்படியாவது இல்லாமல் செய்வதற்கு வழிகேடுகின்றவர்களும் இல்லாமல் இல்லை சமூகத்தில். எனவே இந்த இடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி என்று ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைத்து விட்டதற்கு பின்னர் அவர்களுக்கு குழந்தை செல்வம் என்ற ஒன்றை வழங்கி அவர்கள் இணைந்திருக்கின்ற அந்த திருமண வாழ்வை அவன் சந்தோஷப்படுத்துகின்றார். இவ்வாறு சந்தோஷப்படுத்துகின்ற அந்த அல்லாஹு தஆலா கிடைக்கின்ற அந்த குழந்தையை அல்லது உங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற குழந்தையை என்னவென்று கூறி தருகின்றான் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் குழந்தையை தாரது வலது தார் என்று தாரதா? இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கின்ற வசனம் என்னவென்றால், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறார். விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறார். அவ் யுஸவ்விஜுஹும் ذுகுரானன் வ இனாஸா. இன்னும் சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து பிள்ளைகளை கிஃப்டாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவன் நாடிய சிலரை அல்லாஹ் தஆலா அந்த கிஃப்ட் கொடுக்கப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து தவிர்த்து அவர்களின் குழந்தை செல்வம் அற்றவர்களாகவும் வாழ செய்து விடுகிறான் என்ற அந்த உண்மையான யதார்த்தத்தை குர்ஆன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எனக்கோ உங்களுக்கோ ஒரு பிள்ளையை தருகின்றான் என்றால் அதை ஒரு பொழுதும் நாங்கள் சுமை என்று கருதிவிடவே கூடாது. அல்லாஹ் கிஃப்ட் தாரா, அன்பளிப்பு தாரதாகத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் ஹவுதுல் கௌசர் என்ற ஆற்றை கொடுப்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கொடுக்கின்ற விசேட கவனிப்புகள் ஒன்று என்னென்றால், மறுமையில கௌசர் என்கின்ற அந்த ஆற்றை அல்லாஹ் கொடுப்பது. அதை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது கூட அல்லாஹ் தஆலா கிஃப்டாக நான் முஹம்மது நபிக்கு ஆற்றை கொடுப்பேன் என்று கிஃப்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. கிவ் ஜஸ்ட் கொடுக்கிறேன் தான் சொல்றான். ஆத்தைனா கொடுத்தார். தெரிஞ்சு சொல்றது தான். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், இன்னா வஹபுனாக்கல் கௌசர், நாங்கள் கௌசரை உங்களுக்கு கிஃப்டாக தருவோம் என்று கூட சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கௌசர் என்ற ஆற்றை மறுமையில் கொடுப்பதற்கு கூட பயன்படுத்தாத மிக கௌரவமான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றவருக்கும் கொடுக்கப்படுகின்றவருக்கும் இடையிலான அந்த இணைப்பை, மதிப்பை, அன்பை, இரக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய வார்த்தை தான் கிஃப்ட் என்ற வார்த்தை. அதை அல்லாஹ் பயன்படுத்தித்தான் பிள்ளைகளை நாங்கள் உங்களுக்கு தருவது கிஃப்டாக தருகின்றோம் என்று அவர் சொல்றார். எனவே பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த குழந்தைகள் அல்லாஹ் எனக்கு தந்த கிஃப்ட், ஒன்றும் இல்லை, இது சுமை இல்லை, இது எனக்கு கஷ்டம் இல்லை, இதை தந்தவன் இதனுடைய விடயங்களை பொருட்படுத்திருக்கிறான். நான் முயற்சி மட்டும் செய்தால் போதுமானது, அல்லாஹ் இவர்களை பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தை செல்வங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, அல்லாஹ் எங்களுக்கு கிஃப்டாக தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள்
எங்களது கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் என்றும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். வாய் பேச தெரியாத பிள்ளை, எதையும் திட்டமிட தெரியாத பாடகர்கள், நாம் செய்வதை செய்கின்றவர்கள், இயந்திரங்கள் போன்று எங்களது கைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டலை கொடுத்து போதிய அளவு அவர்களது எதிர்காலம் தொடர்பாக சிந்தித்து கால நேரங்களை அவர்களுக்காக செலவழித்து அவர்களை சரியான வழியில் செலுத்துவதில் நாங்கள் கவலையீனமாக பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் தொடர்பாக நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நான் முதலாவது உங்களுடைய சிந்தனையில போட வார விஷயம், விதைக்க வார விஷயம், சொல்ல வார விடயம் என்று சொன்னா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த கிஃப்ட், அல்லாஹ் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்ற அமானிதம். எனவே அவர்களுக்காக நாங்கள் நிச்சயம் கஷ்டப்பட வேண்டும். அந்த அமானிதத்தை நிறைவு செய்வதற்காக நாங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து ஒவ்வொரு பிள்ளையையும் ஒரு நல்ல பிரஜையாக, ஒரு சாலிஹான பிள்ளையாக, ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளையாக ஒரு பிள்ளையை நாங்கள் உருவாக்கிவிட்டால் அதுவே நாங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற பெரும் சதகா ஜாரியா. நாங்கள் மரணித்து விட்ட பின்பும் எங்களுக்கு அவர்களுடைய துஆக்கள் மூலமாக, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல கிரியைகள் மூலமாக நன்மைகள் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை முதலாவதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் நாங்கள் வருவோம். இஸ்லாம் இந்த சிறிய பிள்ளைகளுடைய உரிமையை பற்றி நிறையவே பேசியிருக்கிறது. சிறிய பிள்ளைகள் தொடர்பான பல்வேறு அம்சங்களை, சிறிய சிறிய அம்சங்களை கூட தொட்டுக்காட்டி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை 1959ஆம் ஆண்டு சிறு பிள்ளைகளுடைய உரிமைகள் தொடர்பாக ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார்கள். அதற்கு பின்னர் சில காலம் கழித்து சிறு பிள்ளைகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்து அதில் உள்ள உலக நாடுகள் எல்லாம் அதை சைன் பண்ண வேண்டும், அதை ஏற்று நடக்க வேண்டும் என்ற அளவுக்கு சிறிய பிள்ளைகளுடைய உரிமையை பற்றி சர்வதேசம் பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் முஸ்லிம்களான நாங்கள் ஐநாவுடைய வழிகாட்டல் எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த அல் குர்ஆன் ஐநா சாசனத்தை விட மிக அதிகமாக சிறுவர் உரிமையை பற்றி அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. பார்க்கின்ற போது பல விஷயங்கள் எங்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக, ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு வரப்போகின்றதாக ஒரு தகப்பன் தாய் அறிந்துவிட்டால் அந்த பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்ற உரிமை அந்த பிள்ளைக்குரியது. அந்த பிள்ளை உலகத்துக்கு வந்து சேர்வதற்கு முன்னரே அல்லது வந்து சேர்ந்த பின்னரோ அதனை குறை செய்து விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, அதை அழித்து விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தயாராகுவதாக ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரிந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளையுடைய உயிரை போக்குவதற்கு அல்லது அந்த பிள்ளையை இல்லாமல் செய்வதற்கு எந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் அது ஒரு பெரும் பாவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்களை தவிர. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக். பஞ்சத்துக்கு பயந்து உங்களது குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். பிள்ளைகள் அதிகரித்தால் மாதாந்த செலவினம் கூடும்.
அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை. இருக்கிற ரெண்டே வளர்த்து கொள்றதுக்கு படுறபாடு பெரும்பாடு. இதுக்குள்ள மூணாவது ஒன்று வந்துட்டா, நாலாவது ஒன்று வந்துட்டா என்ன செய்யுது? இப்ப முடிவு என்ன? பிறக்க தயாராகின்ற பிள்ளைய ஏதாவது ஒரு இடத்துல உலகத்துக்கு வர முன்னே அழிச்சு போடுறதை பத்தி யோசிக்கிறவங்க இருக்கிறார். காரணம் கேட்டா சொல்லுவாங்க, இதுக்கு எங்கிறாலே அப்படிள்ள வளர்க்குறது 2 போதும் 3 போதும், இதுக்கு அங்கே வளர்க்கே இல்லை. எனது வருமானம் எனது தொழில் எல்லாம் பார்க்கக்கூடிய கஷ்டம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கான அந்த உணவை கொடுத்து உடையை கொடுத்து அவர்களை வளர்க்குகின்ற அந்த செலவை சுமந்து கொள்வதற்கு என்னால் முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சிலர் இந்த முடிவுக்கு செல்கின்ற அளவுக்கு மனிதநேயம் மாறி போயிருக்கிறது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், லா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், பஞ்சத்தை பயந்து குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாகும், நீங்க நினைக்க வேண்டாம் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க கொடுத்தாத்தான் உண்டு, அந்த சாப்பாட்டுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நினைக்காதீங்க. அது நினைக்கிறது தவறு. உங்களுக்கு சாப்பாடு சாரதும் அல்லாஹ்தான், அந்த பிள்ளைக்கு உணவளிப்பவனும் அல்லாஹ்தான். எனவே உங்களுக்கு உணவளிக்க அந்த அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைக்கும் தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுப்பதற்குரிய வல்லமை அல்லாஹ்விடம் உண்டு என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். பஞ்சத்தை பயந்து குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருவதற்கு தயாராகின்ற போது அதை கொலை செய்து விடாது, இவ்வுலகில் உயிர் வாழ விட வேண்டும் என்று அல் குர்ஆன் அந்த குழந்தையினுடைய உயிருக்கு தேவையான உத்தரவாதத்தை வழங்குவதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். எனவே குழந்தைகளுக்கான முதல் உரிமை, வாழ்வதற்குரிய உரிமையை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது, ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கின்ற போது அது ஒரு கண்ணியமான பிரஜையாக அந்த பிள்ளை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கண்ணியமற்ற கௌரவமற்ற வேசையின் பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளையை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் முயற்சி செய்யக்கூடாது. அப்படி என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தால், அந்த விபச்சாரத்தின் மூலம் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அவர்கள் செய்கின்ற பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை இந்த உலகத்திலே உயிர் வாழும், ஆனால் பார்ப்பவர்கள் அந்த பிள்ளையை ஏளனமாக பார்ப்பார். வேசைக்கு பிறந்தவர் என்று அந்த பிள்ளையை அழைப்பதற்கு கூட அவர்களது நாவுகளுக்கு கஷ்டம் இருக்காது. அப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்து கௌரவமற்று மரியாதையற்று வேசி மகன் என்று அழைக்கப்படுவதற்கான வழிவகைகளை யாரும் செய்துவிடக் கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவும் வேண்டாம். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லாம விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. விபச்சாரம் செய்யாத என்று சொன்னா எப்படி எடுத்துக்கொள்வோம்? அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்னோக்குள்ளதெல்லாம் செஞ்சு கொள்ளும் போல குர்ஆன் அப்படி சொல்லல. அந்த பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்று சொன்னால் கொஞ்சம் தூரவே நிற்க வேண்டும். விபச்சாரத்துக்கு இட்டு செல்லும் என்று கருதப்படுகின்ற எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை விளங்க முடியும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு அந்த வசனத்துக்கு விளக்கம் தருகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த விபச்சாரம் செய்வதை தடை செய்திருப்பதற்கான பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்றால், அப்படியே விபச்சாரம் நடந்து உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் யாரோ, அதனால் ஏற்பட்ட அந்த இழுக்கையும் அவமரியாதையும் சுமந்து காலமெல்லாம் விபச்சாரியின் பிள்ளை என்ற பட்டத்தோடு வாழ்கின்றவர் எதுவுமே செய்யாத குற்றம் செய்யாத இந்த பிள்ளை. எனவேதான் ஒரு பிள்ளைக்கான
உரிமைகளில் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது கண்ணியமான ஒரு சந்ததியாக, கண்ணியமான ஒரு பிரஜையாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அந்த சிறிய பிள்ளைகளுக்குள்ள உரிமை. எனவே எந்த ஒரு பிள்ளையும் கௌரவம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் வாழ்வதற்குரிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை யாரும் ஏற்படுத்திவிடக் கூடாது. இது இரண்டாவது விடை. மூன்றாவது, இந்த விடயத்தை சற்று கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சமூகத்தில் பிழையாக மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அம்சத்தை இதன் ஊடாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்க வேண்டிய பல்வேறு உரிமைகளில் ஒரு உரிமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய உண்மையான வம்சம் தான் இருக்க வேண்டும். தனது தகப்பன் யார், தனது பாட்டன் யார், தனது பூட்டன் யார் என்று அந்த வம்சம் தான் இருக்க வேண்டும். சொல்றது சில சந்தர்ப்பங்களில் சில பிள்ளைகளை யாரும் வளர்த்து கொண்டிருப்பாங்க. பிள்ளையோட உண்மையான வாப்பாவை பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளையோட உண்மையான உம்மா யாருன்னு பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளையினுடைய உண்மையான வாப்பா யாருன்னு பிள்ளைக்கு தெரியாது. யாரோ ஒருவர் ஒரு பிள்ளையை எடுத்து தனது பிள்ளையை போன்று பதிவை வைத்துக் கொண்டு ரெஜிஸ்டர்ல பேரை மாற்றிக் கொண்டு பிள்ளை வளர்க்க நடக்குதா இல்லையா? இது அந்த பிள்ளைக்கு செய்கின்ற அநீதி. அந்த பிள்ளையினுடைய ஹக்கு என்னவென்றால், அந்த பிள்ளைக்கு அதனுடைய உண்மையான வம்சம் தெரிய வேண்டும், தெரிய வர வேண்டும். உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக நீங்கள் தத்தெடுத்து வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும் அதற்கு சில வரையறைகளை வைத்து அனுமதித்திருக்கிறது. நீங்க அந்த வரையறையை மீறி இந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய உரிமை, தன்னை சுமந்த தாய அந்த பிள்ளை கண்ணால பார்க்கறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. தன்னை சுமந்த தாய அந்த பிள்ளை புத்தி வந்ததுக்கு பிறகு ரொம்ப எங்க நீங்க சொல்றதும் இல்லை, காட்டுறதும் இல்லை, அவன் எங்க போறது உங்களுக்கும் தெரியாது. என் தகப்பன் யார், என் தகப்பன் யார் என்று அந்த பிள்ளை கேட்டா உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை. சுமக்காத ஒரு பெண்ணை தாயாகவும் பெறாத ஒரு ஆணை தகப்பனாகவும் காட்டிக்கொண்டு நாங்கள் காலம் கடத்துகின்றோம். இந்த உரிமை மீறல், இந்த சிறிய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகின்ற இந்த அநீதி எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது? எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏற்பாடு, அவனுடைய கதா. அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, பல ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்றாங்க, ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இதுக்கு அல்லாஹு தஆலாவிடத்துல ஒரு காரணம் இருக்கும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை கொடுத்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும், எங்களுக்கு புரியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா தந்ததை ஒன்றை எடுத்தாலும் என்ன ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? இருக்கும். அதனாலதான் எங்களுடைய ஈமானுடைய ஒரு பாட்டு என்ன, கவா கத்ர நம்புறது. நலவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எங்களுக்கு பிடிக்காத, சந்தோஷத்தை தராத, கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தாலும் முடிவில் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், தந்தவன் எடுத்துட்டார், தர வேண்டியவை எனக்கு தரல, உங்களுக்கு தந்திருக்கல, அப்ப எனக்கு தரல, அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய ஈமானுடைய பியூட்டி, இதுதான் ஈமானுடைய அழகு. அப்ப ஏதோ அல்லாஹு தஆலா அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், யார் தெரிந்து எதை எடுக்கணும்ங்கிறதை பற்றிய சகல அறிவு ஞானமும் உள்ளவன் அல்லாஹு தஆலா. அவனுடைய அந்த ஏற்பாட்டுக்கும் அறிவுக்கும் திட்டமிடலுக்கும் ஏற்ப ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா குழந்தை செல்வத்தை கொடுக்காமல் இந்த உலகத்திலே அவர்களை வைத்திருக்கிறார். இப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள சகோதரர்கள் தமது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். அவங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு பிள்ளையை வளர்க்கணும், என்ன வாப்பான்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை இருக்கணும், என்ன உமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் என்ற ஆசை வருவது இயல்பு. அதை நான் ஒன்றும் பிழை என்று சொன்னது. ஹை, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துட்டா, உங்களுக்கு ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கணும் என்ற ஆசை உங்களுக்கு வந்துட்டா, அதை இஸ்லாம் தடுக்கவில்லை.
நீங்கள் குழந்தை எடுத்து நீங்கள் தட்டெடுத்து வளர்க்கலாம். ஆனால் வளர்க்கின்ற போது நீங்கள் பேண வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய உண்மையான பிள்ளைக்குத்தான் அந்த பிள்ளை பெயர் சேர்க்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். ஒரு பிள்ளையை நீங்க தத்தெடுத்து வளர்க்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய உண்மையான தகப்பன் பெயரோடு சேர்த்து அந்த பிள்ளையை நீங்கள் அழையுங்கள். அப்துல்லாவுக்கு பிறந்த பிள்ளைய அகமது எடுத்து வளர்க்கிறார். பிள்ளைய பெயர் முகமது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த பிள்ளையை நாங்கள் என்னென்னு கூப்பிடணும்? முகமது பின் அப்துல்லா. அது அப்துல்லா முகமது. பாப்பா அப்துல்லா இருக்கிறார். வளர்க்கிற பாப்பா இங்க இருக்கிறார். இவர் வளர்க்கிற பாப்பா மகனே உங்களுக்கு பெற்ற பாப்பானது அப்படியே காட்டி கொடுங்க. நீங்க ஏதோ சிலரை மறைத்துக் கொண்டு இந்த நிலைமையை உலகம் கண்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இன்று உலகம் செய்கின்ற தவறு என்ன? குழந்தை பிறந்த உடனே பெய்தாச்சு, கொஞ்சம் பணத்தை கொடுத்தாச்சு, பிள்ளை வாங்கிட்டு வந்தாச்சு, இவர பேர்ல பிள்ளைக்கு பதிவை வச்சாச்சு. காலமெல்லாம் அந்த பிள்ளை தன் தகப்பன் இல்லாத இன்னும் ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதை தொடர்ந்து எத்தனையோ சட்ட பிரச்சனைகள் பின்னால வரும். பெறாத தகப்பனோடு அந்த பிள்ளையை நாங்கள் நினைத்து அவர்தான் தகப்பன் என்று காலமெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கும், காலமெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்போம் சமூகத்தை. இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இதை பற்றி கூறுகின்ற இன்னும் ஒரு வசனம், வமா ஜஅல அத்இயாஅக்கும் அப்னாஅக்கும். நீங்க தத்தெடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கின்ற உங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஒரு பொழுதும் உங்களது சொந்த பிள்ளைகளை கொண்டு மாற்ற மாட்டோம். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது நடக்கவே மாட்டாது. சுமந்தவர் தான் தாய், பெற்றவன் தான் தகப்பன். அதற்கு பின் வருகின்றவர்கள் அந்த விடத்தை ஒரு பொழுதும் அடைய முடியாது என்று அல்குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக கூறுகிறது. எனவே தான் இங்கே நான் சுட்டிக்காட்ட வருகின்ற அம்சம் என்னவென்றால், இந்த சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளில் ஒரு உரிமைதான் அந்த பிள்ளைக்கு அதனுடைய உண்மையான வம்சத்தை காட்டி கொடுங்கோ. உங்களது குடும்பங்கள்ல உங்களது ஊர்கள்ல யாராவது குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கிற நிலைமையில இருந்துன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த அழகான வழிகாட்டலை கொடுங்க. எடுங்க, வளங்க, பிள்ளைய வச்சு கொள்ளுங்க, சந்தோஷமாயிருங்க, சரி. ஆனால் உண்மையான தகப்பனை காட்டி கொடுங்க, உண்மையான தாயை காட்டி கொடுங்க. காட்டி கொடுத்து மட்டும் போதாது, பதிவுல பெயர் வைக்கக்குள்ள உண்மையான வாப்பாட பெயர்வையே பதிவு வச்சுக்கணும். இது நிச்சயமே தவறான ஒரு விஷயம். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. ஜாஹிலியா காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் என்னவென்று சொன்னால், ஒருவர் இன்னொரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்து விட்டால் தத்தெடுத்து வளர்த்தவருடைய பிள்ளையாக அந்த பிள்ளையை அழைப்பது வழக்கம். இது தவறு, இப்படி ஆக முடியாது என்பதை குர்ஆன் வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்தால் போல் ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டி அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சஹாபி இருந்தார்கள், ஸைத் அவருடைய பெயர். அவருடைய வாப்பாட பெயர் ஹாரிசா. அப்ப ஸைத் பின் ஹாரிசா தான் அந்த நபி தோழருடைய பெயர். இந்த ஸைத் என்பவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காலம் தத்தெடுத்து வளர்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஸைத் என்ற சஹாபிய அவர் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற போது எடுத்து வளர்த்து கொண்டிருந்தார். அப்ப குறைஷிகள் மக்கள் அவர்களது வழக்கத்துக்கு ஏற்ப அவனோட வாப்பா ஹாரிசா என்ற பெயரை விட்டு போட்டு முகம்மது தானே ஸைத் வளர்க்கிற ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்க தோங்கினார். இப்ப எங்க சமூகத்தில் காணப்படுற மாதிரி எப்படி ஸைத்ங்கிற வாப்பா யாரு? ஹாரிசா. வளர்த்தவர் யாரு? முஹம்மது. ஊர்ல கதைப்படி ஸைத் பின் முஹம்மது என்று கதையாளிகளை துவங்கிவிட்டு இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய உண்மைத்தன்மையை உலகத்துக்கு காட்ட வேண்டும்.
இவ்வாறு இவர்கள் அழைப்பது தவறு என்பதற்காக குர்ஆனிய வசனங்களை இறக்கியது மாத்திரமல்லாமல் ஒரு திருமண நிகழ்வை நடத்தி காட்டி இந்த சட்டத்தை உறுதிப்படுத்துகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியுடைய மகளான ஜைனப் பின்த் ஜஹஷ் என்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை இந்த ஜெயித் என்பவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். சில காலம் வாழ்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இருவருக்கும் இடையிலே சில மனக்கசப்புகள் பிரச்சனைகள் வருகிறது. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்களை விவாகரத்து செய்து விடுகிறார். விவாகரத்து செய்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் வேண்டுதலுக்கும் ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜைனப் பின்த் ஜஹஷை திருமணம் முடித்துக் கொள்கிறார். ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூலுல்லாஹ்வுடைய யாரு? மாமியில மகள். அவை முதலாவது கல்யாணம் முடிச்சது யாரு? ஜெயித். ஜெயித் டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணை யார் கல்யாணம் முடிக்கிறது? ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. போதுமா? இந்த கதை வந்துச்சு. என்ன வந்துச்சு? இந்த முகமது என்கிறவர் என்னையெல்லாம் செய்யறார் இந்த உலகத்துல. தந்த மகன் முடிச்சிருந்த பிள்ளைய டிவோர்ஸ் பண்ண அந்த பிள்ளையவே முடிச்சாரப்பா இவரு. அவங்க நினைச்ச அப்படித்தானே. ஜெயிதுங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அல்ல, வளர்ப்பு மகன். வளர்த்த பெருமை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு, பெற்ற பெருமை கிடையாது. அப்ப குர்ஆன் சொன்னதற்கு ஏற்ப ரசூலுல்லாஹ் அந்த ஜெயித் அவர்கள் திருமணம் முடிச்சு விட்ட அந்த மனைவிய ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. முடிச்சதுமே ரசூலுல்லாஹ் பத்தி எங்கடா கதைக்கிறது காத்துக்கிறது கதை வந்துச்சு. என்ன கதை வந்துச்சு? முகமது என்பவர் எப்படி தந்த மகண்ட மனைவியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு பாருங்களே என்று பேச தோங்கினார். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி அவர் செய்தது ஒன்றும் தவறு இல்லை, இது சரியான நடவடிக்கை தான் என்று சூரத்துல் அஹ்ஸாப்ல அந்த கதை அப்படியே போகும். அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப் பின்த் ஜஹஷ் முடிச்சுத்தான் ஆகணும் என்ற ஒரு பெரிய தேவை இருக்கல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டலுக்கு ஏற்பதான் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை முடிச்சது. அது முடிச்சு காட்டியதன் மூலமாக இந்த வளர்ப்பு பிள்ளைக்கும் வளர்த்தவருக்கும் இடையிலான தொடர்பு, அதனுடைய லிமிட் அது எப்படி என்கிறத செயல் ரீதியாக அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை அவன் நடத்தி காட்டியிருக்கிறான் என்று கூறுகிறார். எனவே இந்த பகுதி, நான் கூறுகின்ற இந்த பகுதி, யாரா இருந்தாலும் குழந்தைகளை எடுங்கள், வளங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பிள்ளையை உரிய தகப்பன் பெயர் கொண்டு அழையுங்கள், உரிய தாயை தாயாக காட்டிக் கொடுங்கள், உண்மையான தகப்பனை தகப்பனாக காட்டிக் கொடுங்கள். இது அந்த பிள்ளைக்குள்ள வம்சம் தொடர்பான உரிமை. இதை நாங்கள் மீறுவது அந்த குழந்தைக்கு செய்கின்ற ஒரு அநீதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக இந்த சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளின் வரிசையிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு நல்ல கருத்துள்ள நல்ல பெயர்களை தேர்வு செய்து அந்த பிள்ளைக்கு நல்ல பெயர்களை சூட்டி விடுவது அந்த பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைகளில் ஒன்று. நல்ல பெயரை சுமந்த ஒரு பிள்ளையாக உலகத்தில் அந்த பிள்ளை வாழ்வது அந்த பிள்ளைக்குள்ள ஒரு ரைட்ஸ், அந்த பிள்ளைக்குள்ள ஒரு உரிமை. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸினு அஸ்மாஅக்கும் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் மோசமான கருத்தை கொண்ட பெயர்கள் வைக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டபோது அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை அவர்களால் மாற்றிவிட்ட வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதை விட அதிகமாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல. நாங்கள் எல்லாரும் பிள்ளைக்கு பேர் வைக்கக்குள்ள ஒரு ஆலிமூட்டையில் 9 ஆலிமூட்டை போடுற பேர் கட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேரை நாங்கள் வைக்கல. எல்லாரும் அதை நல்ல பேர் பிள்ளைக்கு வைக்கணுங்கிறதுல கிட்டத்தட்ட அதை மிஸ் பண்றதில்ல. ஆனால் இப்போ உள்ள புதிய பிரச்சனை என்னென்றால் புதிய பிரச்சனை என்னென்றால் சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்குள்ள கருத்தை விட அதை அந்த உச்சரிக்கக்கூடவா அந்த சவுண்ட் வைக்க இல்லையா, ஒரு ஜடுவார் ஒரு ஷடுவார்னா அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட். அது இன்னொரு பேர் அதனால பரவாயில்ல. நாங்கள் இதை அனுபவிக்கிறார்கள். அதில்
குழந்தை பிறந்திக்குது, ஒரு 100 பேர் தாங்கன்னு கேட்பாங்க. பாவம் நல்ல பேர் தேர்றாரு மனுஷன் நினைச்சு நாங்களும் என்ற நேரத்தை ஒதுக்கி குர்ஆனை பிரட்டி டிக்ஷனரியை பிரட்டி தேடி கீடி பேரை அனுப்பி வைப்போம். 5 அனுப்புவோம், 10 அனுப்புவோம், ஒண்ணு முடியும் முத வரும். நாங்க வேற பேர் வச்சு என்னப்பா வச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே எங்களுக்கே கருத்து தெரியாது. எங்கப்பா சொல்றீங்க அது அப்படித்தான் நெட்டில் அப்படித்தான் இப்படி நிற்கிறாங்க சிலாக்கள். அதனால குழந்தைகளுக்கு பேர் வைக்க போகக்குள்ள அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேணாம். குர்ஆன்ல மாஷா அல்லாஹ்னு குர்ஆனை திறந்தா பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு போதுமான அளவு குர்ஆனுக்குள்ளேயே இருக்கு. நல்ல மீனிங்ஃபுல்லான பேர்கள் தேடி எடுக்கலாம். சரியான ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா நல்ல பேர்களை தெரிவு செஞ்சு தருவாங்க. தெரிவு செஞ்சு பிள்ளைகளுக்கு வைங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வழங்குகின்ற பெயர் கிட்டத்தட்ட அந்த பிள்ளைக்கு துவா மாதிரி. அதை சரி தன் என்ன அழைக்கிறது கவனமா இருக்கிறோம். ஒரு பிள்ளையை நான் பார்த்து ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஹாஃபிவ் வந்து பேர் வச்சு வைப்போமே, பிள்ளையோட பேர் என்ன ஹாஃபிவ் பேரை வச்சு போட்டா எல்லாரும் அந்த மகனை பார்த்து ஹாஃபிவ் 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 அழைக்கின்ற போது அதை ஹாஃபிவ் ஆக்கிடும். அது ஒரு துவா. எனவேதான் நாங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கின்ற போது வேற விஷயங்களை எல்லாம் கருத்துல கொள்ளாம நல்ல கருத்துள்ள பெயரா, குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த பெயர்களா, அரபு மொழியில உள்ள பெயர்களான்னு பார்த்து வைக்கிறது பொருத்தமானது. ஆனா உங்க தவறா வழங்கி கொள்ளாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க வைக்கிற பெயர்கள் வந்துட்டு அரபு மொழியில தான் இருக்கணும் இல்லை, வேற மொழிகள்ல நல்ல கருத்துள்ள பெயர்களாக இருந்தாலும் கூட நாங்க வைக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. சரி, எப்படியோ ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு உரிமைகள்ல ஒன்று நல்ல பெயர் வைக்கப்படுவது. அடுத்த விடயம், ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய ஹெல்த் இஷ்யூஸ், இந்த பிள்ளைகளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதானே, அவர்களது ஆரோக்கியம் தொடர்பான விஷயம், அத நாங்க பிறந்ததுக்கு பிறகு தான் நாங்க பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இஸ்லாம் ஒரு குழந்தை கருவறையில் பூமியில இருக்கக்குள்ள இருந்தே அந்த குழந்தை சுகமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் வகுத்து காட்டி அங்கிருந்தே ஆரம்பிக்குது இஸ்லாம். நாங்க பிறந்ததுக்கு பிறகுதான் பிள்ளையோட சுகத்தை பத்தி ஹெல்த்தை பத்தி யோசிப்போம். ஆனால் இஸ்லாம் அதை விட ஒரு படி மேல் சென்று குழந்தைகளுடைய ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமாக கவனம் செலுத்தி இருப்பதை நாங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ஒரு பெண் கற்பமாக இருக்கிறார், ஒரு பெண் கற்பமாக பிரெக்னண்டாக இருக்கிறார் என்றால், அவ அப்படி கற்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் ரமலான் மாதம் வந்து விட்டால் அவன் நோன்பிருப்பதன் மூலமாக அங்கே கருவறையில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கலாம் என்று கருதினால் அந்த பெண்ணுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கற்பமாக இருக்கக்கூடிய காலத்துல கட்டாயம் நோம்பு பிடிக்கணும் என்ற கடமைப்பாடு பெண்களுக்கு கிடையாது. அவங்க நோம்பு இல்லாம இருந்துட்டு குழந்தையை பெற்றதற்கு பிற்பாடு என்ன செய்யலாம்? அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம். அப்ப ஏன் இஸ்லாம் வந்துகிட்டு இந்த தாய்க்கு கற்பமாக இருக்குகின்ற காலத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கின்றது என்றால், சில போது அந்த தாயினுடைய பாடி கண்டிஷன், உடல் ஆரோக்கியம் சற்று குன்றி இருந்தால் அதுவும் ஒரு காரணமாக இருப்பது போல, அங்கே வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏதாவது இந்த நோன்பின் காரணமாக நீண்ட நேரம் பசித்திருப்பதன் காரணமாக அந்த குழந்தைக்கு ஏதும் ஏற்படலாம் என்பதையும் கூட கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் இந்த சலுகையை வழங்குகின்றது என்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு சொல்கிறார்கள். இஸ்லாம் என்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனிக்குகின்ற விடயத்தில் கருவறையிலிருந்தே அதை கவனத்தில் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான பிள்ளையாக இந்த உலகத்துல வாழணுமே. பிறந்த குழந்தை இந்த உலகத்துல ஒரு நோயாளியாக, போஷாக்கு இல்லாத பிள்ளையாக, மந்தம் பிடித்த பிள்ளையாக இந்த உலகத்துல வாழணுமா? இல்ல, அந்த பிள்ளை நல்ல ஹெல்த்தா இந்த உலகத்துல வாழணும். அதற்கு பொறுப்புதாரிகள் யாரு? முக்கியமாக பெற்ற தாய். தாய் தெரிந்து கொள்ளணும்
நான் 9 மாசம் குழந்தைய சுமந்து பெற்றெடுத்ததோட என்ற டியூட்டி முடியல, 2 வருஷம் எனக்கு வேலை இருக்குது. நான் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஆரோக்கியம் உள்ள பிள்ளையாக, நல்ல போஷாக்குள்ள பிள்ளையாக, நல்ல தலை உள்ள பிள்ளையாக வர வேண்டுமாக இருந்தால் நான் 2 வருடம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். இப்ப இலங்கையிலே அடிக்கடி பேசுறது பிள்ளைகளுக்கு இலங்கையில போஷாக்கு, இலங்கையில சரியா சிறந்தங்கால இருக்கிறது பிரச்சனை. அதிகமான பிள்ளைகளுக்கு இலங்கையில போஷாக்கு, அது சோழ பிள்ளைக்கு தான் மிச்சமே, முஸ்லிம்களோட பிள்ளைகள் தான் போஷாக்கு மிச்சம் குறவு. உண்மையை சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்கல சகோதரர்களே. பெரும்பான்மை சமூகம் மாஷா அல்லாஹ், நாங்க எங்க வீட்டுல நேசரி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க அடிக்கடி பேசுற விஷயம், காலை சாப்பாட்டுக்கு இந்த புள்ள தானே, காலை சாப்பாட்டுக்கு எங்கட புள்ள ஜேம்பன், ஒரு கேக் துண்டு, ஒரு வாழைப்பழம், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஒரு சோறு, ஒரு கீரை, ஒரு புரசிக்காய் கறி, பிளாக்காய் கறி, காலை சாப்பாடு. என்ன நடக்கும்? வளர வேண்டிய வயசுல காலையில எழும்பி ஒரு நல்ல சாப்பாட்டு, ஒரு ஆரோக்கியமான சாப்பாட்டை சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏலா, எங்களுக்கு கடை தான் வேணும், பிசினஸ் தானே போகணும். ஆனா அந்த சமூகம் அந்த பிள்ளைகளுக்கு சிறிய வயதுல நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்து வளர்க்கறதுனால பின்னர் பாடசாலைக்கு போனா அவங்க எங்கே போறாங்க, நாங்க எங்கே இருக்கோம். இந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகுதான் பிள்ளை நல்ல தலை உள்ள பிள்ளையாக வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பிள்ளைக்கு அந்த மாதிரியான தன்மைகள் வருவதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஆரோக்கியமான உணவுகள், தாய்ப்பால் ஊட்டல் போன்ற அம்சங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றான். வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ரதா. தாய்மார்கள் தமது பிள்ளைகளுக்கு பூரணமாக பாலூட்ட வேண்டுமாக இருந்தால் கம்ப்ளீட்டாக 2 வருடம், ஹவுலைனி காமிலை, சரியாக 2 வருடம் பூரணமாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய்ப்பாலை கொடுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எதச்சரி கொடுத்து பிள்ளை வளர்க்கலாம் தான், ஆனாலும் அந்த தாய்ப்பாலை குடித்து வளர்கின்ற பிள்ளைக்கு இருக்கின்ற ஆரோக்கியத்தன்மை அதையும் இதையும் சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைக்கு இருக்காது. எங்காவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். காலம் தாழ்த்தி எங்களுக்கு தெரிய வரவும் கூடும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த தகப்பன்மாருக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அப்படியே பெற்ற தாய் பாலூட்டுவதற்கு மறுத்தால், நினைச்சுக்கொள்ள வேணாம், தாய்மாருக்கு மட்டும்தான் பொறுப்புண்டு, உங்களுக்கு இருக்கு. குர்ஆன் என்ன சொல்றது தெரியுமா? இந்த தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டுவதற்கு மறுத்தால், அந்த தாய்ப்பால் ஊட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை என்றால், தகப்பன்மாருடைய பொறுப்பு செவிலித்தாயை கொண்டு வந்து தாய்ப்பால் ஊட்டி அவளுக்கு சம்பளம் கொடுங்கள். தப்பேதான். தாய்ப்பால் ஊட்டல் என்கிறது இந்த காலத்துல அதை செஞ்சா நாகரிகம் இல்லை, அவன் முடன் இல்லை, அவர் உலகத்திற்கு. ஆனால் தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கின்ற தாய்மார்கள் ஒரு காலத்தில் நிம்மதியாக இருப்பார்கள், பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாக. தாய்ப்பால் ஊட்டி பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய காலத்தில் அந்த பொறுப்பை செய்யாத தாய்மார்கள் அந்த பிள்ளைகள் சற்று வளர்ந்ததற்கு பின்னால் பல்வேறு நோய்களுக்கு முகம் கொடுக்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் விட்ட தவறினுடைய விளைவு எங்கே கொண்டு சென்றிருக்கின்றது. எனவே குர்ஆன் சிறிய பிள்ளைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வந்த இந்த அல் குர்ஆன், அதை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பாக இவ்வளவு தூரம் கவனம் செலுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொன்றாக வேண்டும். அடுத்ததாக இந்த சிறிய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளுடைய தொடரில் அடுத்த விடயம் என்னவென்றால் நஃபகா. இந்த பிள்ளைகளுக்கு
அவர்களது வயதுக்கும் அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரை அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளை எப்படியாவது செலவு செய்கின்ற பொறுப்பு தகப்பன்மார்களுடைய தோள்களில் சுமத்தப்படுகிறது. பிள்ளைகளுக்கான செலவுகளை செலவழிப்பதில் யாரும் பின்வாங்க கூடாது. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இது ஒரு பிரச்சனையாக வருவதில்லை. நான் உழைக்கிறது பிள்ளைகளுக்காகத்தான், வாழ்வது பிள்ளைகளுக்காகத்தான், இவங்களுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று சொல்லிக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் வெயில் என்ன மழை என்ன வெளிநாடு என்ன எதையுமே பொருட்படுத்தாமல் மாஷா அல்லாஹ் ஆண்கள் கஷ்டப்பட்டு தமது பிள்ளைகளுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலை நடக்குது. ஆனால் சில சகோதரர்கள் சில சந்தர்ப்பங்களில் இது விடயத்தில் தவறு விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது எங்கே நடக்கின்றது தெரியுமா? சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டா, எப்படி சிறு பிள்ளைகள் 1 2 3 பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டா, மனைவியை பழி தீர்ப்பதற்காக இந்த தகப்பன் செய்கின்ற வேலை என்ன? செலவு தர மாட்டேன், பிள்ளை செலவு கட்ட மாட்டேன். அப்படித்தான் காவியார் கட்ட சென்றாலும் ஒரு துட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 5000. அவருக்கு நல்லா தெரியும் அந்த 5000 10,000-ஆல அவரோட பிள்ளைக்கு மாதம் முழுக்க செலவு செய்ய முடியாது. போதாது தெரிந்திருந்தாலும் கூட அந்த மனைவிக்கும் அவருக்கும் இடையில் உள்ள அந்த குழப்பம், அந்த ஆவேசம், அந்த கோபத்தின் தாக்கம் பிள்ளைகளை பாதித்தாலும் பரவாயில்லை என்று பிள்ளைக்குரிய செலவுகளை செலுத்துவதற்கு பின்வாங்குகின்ற பல பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் காணப்படுகிறார்கள். இப்போ கவலையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் முந்தி இங்க இருக்கிற காலத்துல மாலத்தீவுல தான் டிவோர்ஸ் ரேட் கூட, விவாகரத்து கூடன்னு நாங்கள் இங்க பேசிக்கொண்டு எங்களோட நாட்டு நிலைமையை பற்றி நல்லா பேசுவோம். இப்ப கிட்டத்தட்ட அவ்வளவு பாதுகாக்கும் பல்வேறு காரணங்களின் காரணமாக சாதாரணமாக இலங்கையில முஸ்லிம் சமூகத்துக்குள்ளுக்கு டிவோர்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்குரிய காரணங்களை பற்றி பேசுகின்ற இடம் அல்ல இது. நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு தேவையான சகல செலவுகளையும் பருவ வயதை அடைகின்றவரை கொடுக்கின்ற பொறுப்பு உங்கள் மீது உள்ளது. நீங்கள் குறித்த பிள்ளையுடைய தாயோடு இணைந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் பிரிந்து வேறாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, பிள்ளைக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். அந்த பிள்ளைக்கு செலவு செய்வது உங்களது பொறுப்பு. எப்போது நீங்கள் செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? புள்ள பிறந்ததுக்கு பிறகு இல்ல, புள்ள கற்பத்தில் இருக்கக்குள்ள கூட நீங்க செலவு செய்யணும். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வைகுண்ட உலாத்தி ஹம்லின் ஃபஅன்ஃபிகு அலைஹின். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவ கற்பம் அடைகிறார். அவ கற்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏதோ பிரச்சனை வந்து நீங்க அவைய டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, பிரிஞ்சிட்டீங்க என்றாலும் அவட கருவறையில அவட வயிற்றுல உங்களோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. எனவே அதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு நீங்க செலவு செய்யணும் என்று குர்ஆன் சொல்கிறது. கற்பத்தில் இருக்கக்கூடிய பிறக்க முன்னுக்கு இருந்தே அந்த பிள்ளைக்கு நீங்க செலவு செய்யுங்க. அப்படி என்றால் கற்பமாக இருக்கக்கூடிய கற்பிணியான அந்த தாய்க்கு கற்பு உங்களோட பிள்ளை ஒன்றை அவள் சுமந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்காக வேண்டி நீங்க செலவு செய்யுங்க என்று சொல்லுவான். அப்ப அங்கிருந்தே குர்ஆன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்குரிய சகல செலவுகளையும் பொருட்படுத்தாக வேண்டும் என்ற அந்த கடமையை வலியுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். எனவே எமது சிறிய பிள்ளைகள் பச்சிளம் குழந்தைகளுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய அந்த உரிமைகளின் தொடரில் ஒன்றுதான் அந்தந்த பிள்ளைகளுக்கு தேவையான சகல செலவுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது பருவ வயதை அவர்கள் அடைகின்றவரை கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். அதற்கு பின்னர் கொடுப்பது என்பது எங்களது விருப்பத்துக்குரிய. அதே போல் அல் குர்ஆன் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனியுங்கள் சொல்ல போகின்ற அல் குர்ஆன் சிறிய பிள்ளைகளுக்குள்ள உரிமைகளில் ஒரு உரிமைதான் ஒவ்வொரு பிள்ளையும் பிறப்பதற்கு முன்பிருந்தே ஆன்மீக பக்குவம் உள்ள பிள்ளையாக ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறந்து வாழ வேண்டும் என்று குர்ஆன் எதிர்பார்க்கிறது.
சின்ன பிள்ளை தானே எப்படி சரி வளரட்டும் விட்டு போட்டு, சின்ன பிள்ளை தானே எப்படி சரி புள்ள வளரட்டும் விட்டுட்டு கொஞ்சம் வயது வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையை நாங்கள் திருத்த போறதை விட அந்த குழந்தையை மிகச்சிறிய வயதிலிருந்தே அந்த பிள்ளையினுடைய ஆன்மீக விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. பாருங்கள் எங்கிருந்து இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்று. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக தூங்குகிறார்கள். அங்கே அவர்கள் இருவருக்கும் இடையிலே அந்த தாம்பத்திய உறவு நடைபெறப் போகின்றது என்று அவர்கள் அதற்கு தயாராகிவிட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த துஆ பாடம், எத்தனை பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழ்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையிலே தாம்பத்திய உறவு நடக்க போகிறது என்றால் அந்த உறவு நடப்பதற்கு போகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. இந்த உறவின் மூலமாக நீ எங்களுக்கு ஒரு சந்ததியை தந்தால் அந்த சந்ததியையும் ஷைத்தானில் தூரமாக்குவாயாக என்று துஆ ஓதும். எப்போ துஆ ஓதும்? பிள்ளை குர்ஆன் மதரசாக்கு கூட்டி போற முதலாவது அன்றைக்கு இந்த துஆ ஓதும். அல்ல ஹசரத்தை விட்டு கூட்டிட்டு வந்து குர்ஆன் தூக்கி கொடுக்குற அன்றைக்கா இந்த துஆ ஓதும்? இல்லை, ரொம்ப பிகினிங் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் ஹதீஸ்ல அர்த்தம் சொல்றேன். அப்ப உடலுறவு கொள்ள போகின்ற சந்தர்ப்பத்திலேயே எனக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு ஷைத்தான் வந்துவிடக் கூடாது என்று துஆ செய்ய என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால் ஒரு குழந்தை பிள்ளையை நாங்க எவ்வளவு தூரம் பக்குவமாக ஆன்மீக ரீதியாக அந்த பிள்ளையை எங்க கொண்டு போகணுங்கிறத இதை தவிர இதைத்தான் சொல்றது. பக்குவமாக வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டு. அவர்கள் 7 வரை அடைகின்ற போது மெதுவாக அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களை தொழுகைக்கு பழக்க வேண்டும். 10 வயது வரை வாயால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மாற்றம் வரவில்லை, தொழுகைக்கு பழகவில்லை என்றால் இலேசாக தட்டி அடித்தாவது அந்த பிள்ளைகளை தொழுகைக்கு பழக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே இதன் மூலம் நாங்கள் எதை தெரிந்து கொள்கின்றோம் என்றால் எமது பிள்ளைகளை காட்டில் வளரும் மரங்களை போன்று அவர்களை நாங்கள் வளர விடாமல் தோட்டத்தில் வளர்கின்ற மரங்களை போன்று அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். காட்டில் வளரும் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், தோட்டத்தில் வளர்கிற மரமும் வளரும். 2 மரத்துக்கு மேலே வித்தியாசம். காட்டு மரம் தான், அதுல உண்டு கிடைக்காது எங்களுக்கு. அது கனியும் தராது, எதுவும் தராது, அதை வளர்ந்து போயிருக்கு. அப்படித்தான் பெரிய விருட்சமாக இருக்கும். தோட்டத்தில் வளர்ந்த மரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சின்ன மரமா இருந்தாலும் ஏதாவது ஒரு கனி கிடைக்கும். அப்ப நாம குழந்தைகளை கல்யாணம் முடிச்சோம் தந்திரிக்காங்க கூட திட்டமிட்டு எங்களோட கால நேரங்களை அவர்களுக்காக செலவு செய்து அந்த பிள்ளைகளை நாங்கள் அழகாக என்ன செய்ய வேண்டும்? வளர்த்தெடுக்க வேண்டும். ஆன்மீக ரீதியாக அவர்களை மிக ஆரம்பத்திலிருந்தே அந்த விஷயங்களை சொல்லி காட்டி சிறியவர்கள் என்று கண்டதையெல்லாம் செய்வதற்கும் பேசுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கி விடாமல் அழகான வார்த்தைகள் பேசக்கூடிய பழக்கத்தை கொடுக்க வேண்டும். நல்ல நல்ல விடயங்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். 7 வயதாகின்ற போதிலிருந்து தொழுகைக்குரியவர்களாக அவர்களை நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு தேவையான அம்சங்களை அறிவுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆன்மீக ரீதியான பக்குவம் கொடுக்க வேண்டும். இது அவர்களுக்குள்ள உரிமை. இந்த உரிமையை நாங்கள் நிறைவு செய்யாமல் அவர்கள் ஒரு அளவு வளர்ந்ததற்கு பின்னர் அவர்களை நாங்கள் வேறொரு விதமாக எதிர்பார்க்கின்ற போது அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். நாங்க ஆரம்பத்தில் தவறு விட்டுட்டோம். பிள்ளை வளர்ந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி சில பழக்க வழக்கங்களுக்கு அவரை பழகிட்டார். இப்ப திருத்த பார்க்கக்குள்ளதான் பாப்பாக்கும் மகனுக்கும் குழப்பம். பிள்ளை செல்லுக்கு இருக்கிறாங்க எல்லாம் செல்லி பார்த்து கடைசி யாருக்கு பிறந்தாலும் இருக்குவார்.
உங்களுக்கு தான் பிறந்து நீங்க சரியா வளர்க்கலையே, இப்ப நிமித்த போனா வளைஞ்சிட்டு இப்ப நிமித்த ஏறாது. ஆரம்பத்திலிருந்து அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் பெரும்பாலும் நல்ல பிள்ளைகளாக வந்து சேருவார்கள். இதே குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய இன்னொரு உரிமை என்ன தெரியுமா? ஆன்மீக ரீதியான பக்குவத்தையும் விடயங்களையும் சொல்லிக் கொடுப்பதோடு பண்பாட்டு ரீதியான பண்பாட்டு ரீதியாகவும் அவர்களை ஒரு டீசென்டான முறையில ஒரு நல்ல முறையில அவங்களை நாங்கள் வளர்க்கணும். இதையும் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இதுவும் அவர்களுக்குள்ள உரிமை. அவர்கள் எதுவும் தெரியாதவர்கள், பாவம் இந்த குழந்தைகள். நல்லது எது, தீயது எது, எந்த இடத்துல எப்படி நடக்கணும் எதுவும் தெரியாதல்லவா அவர்களுக்கு. அப்ப வயது வந்த தாயினுடைய தகப்பனுடைய பொறுப்பு இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு. இந்த இடத்துல நீங்க இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும். சரி, நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர்களை நாங்கள் நெறிப்படுத்தி விட வேண்டும். பண்பாட்டை அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். பழகி விடுவார். குர்ஆன் சொல்கிறது, எங்களோட வீட்டுள்ளுக்கு சரியா கேட்டுக்கொள்ளும், எங்களோட வீட்டுள்ளுக்கு உங்களோட மகன் தான், உங்களோட மகள் தான் இருந்தாலும் எங்களோட பிள்ளை தானே, எங்களோட மகள் தானே என்று சொல்லி எல்லாத்தையும் நீங்க வீட்டுக்கு ஓப்பன் ஆகி கொடுக்கப்படாது. அதுள்ளுக்கும் வரையறைகள் இருக்கும். குர்ஆன் சொல்கிறது, சொல்லிக்காது. குர்ஆன் சொல்கிறது, ஒரு நாளில் 3 சந்தர்ப்பங்கள், 3 நேரம் இருக்கிறது. ஒன்று சுபஹ் தொழுகைக்கு முந்தைய நேரம், இரண்டாவது லுஹர் தொழுகைக்கு பிந்திய நேரம், மூன்றாவது இஷா தொழுகைக்கு பிந்திய நேரம். இந்த 3 நேரமும் ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் எங்க இருப்பாங்க? பெரும்பாலும் அவங்களுக்கு உள்ள பெட்ரூம்ல அவங்க தூங்கி கொண்டிருக்கிற டைம் அப்படித்தான். பெரும்பாலும் அப்படித்தான். சுபஹுக்கு முன்னுக்கும் அவங்களோட பெட்ரூம்ல இருப்பாங்க கணவன் மனைவி. பகலைக்கு பிறகும் பகல் நேரம் ஒன்று சாப்பிட்டுட்டு அதை சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி தனிமையாக விட்டு அவங்க ரூம்ல இருக்கிற டைம். அது போலவே அதே தாயும் தகப்பனும் இஷா தொழுதும் என்ன செய்வாங்க? தூங்க பார்ப்பாங்க. குர்ஆன் என்ன சொல்றது தெரியுமா? இந்த 3 நேரத்திலே, இந்த 3 times, very important times, இந்த 3 நேரத்திலேயும் உங்களோட சின்ன பிள்ளைகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களை உங்களது அனுமதி இல்லாமல் உங்களது அறைகளுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காதீர்கள். கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நேரத்தில் நீங்க வாரங்க கட்டிட்டு தான் நான் வரணும். இந்த 3 நேரமும் அல்லாத ஏனைய நேரங்கள் பெரும்பாலும் தாய் தகப்பன் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். தாய் ஒரு வேலையில, தகப்பன் ஒரு வேலையில் இருக்கிற நேரம் உமாவப்பட பெட்ரூமுக்கு புள்ள ஜஸ்ட் போய் வரலாம், பிரச்சனை. பாருங்க, இஸ்லாமிய ஒரு அழகான வழிகாட்டு. வீட்டுள்ளுக்கு குழந்தை வளர்க்குகின்ற போது அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், மகளே இது எங்களோட பெட்ரூம், இதுக்கு நீ வாரந்தா என்ன செய்யணும்? கட்டிட்டு தான் வரணும். அனுமதி இல்லாம, பெர்மிஷன் இல்லாம மகனே மகளே வராதுன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. எங்களோட பிள்ளைதான் எவருக்கும் போகட்டும் விட்டு போட்டு இருந்தா என்னென்னையோ அம்சங்களை, என்னென்னையோ அமைப்புகளை, எப்படியோ பேரண்ட்ஸ் நடந்து கொள்றது, தனது இருக்கிறது அந்த பிள்ளை கண்ணால கண்டுட்டா அது உள்ளதுல மரியாதை இருக்குமா அவங்கள பத்தி? சின்ன விஷயங்கள நான் பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்க எங்க தவறுறோம்? குழந்தைகளுக்கு நாங்க எஜுகேட் பண்ணணும், பிள்ளைகளை நல்ல பிள்ளை வளர்க்கணும், எல்லாரும் கனவு காண்றோம். கனவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முறைகளை நாங்க ஒன்று தெரிஞ்சு செய்யாம இருக்கிறோம், அல்லது தெரியாம இருக்கிறோம். இந்த தலையங்கத்தை நான் இந்த இடத்துல தெரிவு செய்து கையாளுவதுடைய நோக்கமும் இல்லை. நாங்க எல்லோரும் எங்களது பிள்ளைகளை நேசிக்கிறதுல மாஷா அல்லாஹ் எந்த குறையும் இல்லை. எல்லாரும் அவங்களோட பிள்ளை நல்லா நேசிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பிள்ளையை சரியாக வளர்த்தெடுப்பதற்கு தேவையான சில அம்சங்கள் தொடர்பான அறிவு தெளிவு இல்லாத போது, அல்லது இருந்தாலும் கவலையிடமாக நாங்கள் விடுவதன் காரணமாக சில போது இந்த சமூகம், இந்த ஜெனரேஷன் அப்படி தவறி போறதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நான் இந்த பகுதியை தொட்டுக்கார். அப்ப குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டார். பருவ வயதை அடைய முன்னுக்கு இந்த குறிப்பிட்ட 3 நேரமும் பெர்மிஷனோட வரணும். ஏனைய நேரம் பெர்மிஷன் இல்லாம வரலாம்.
அதே பிள்ளைகள் வைதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுல்ம ஃபல்யஸ்தக்ஃபிரு கமா ஸ்தக்ஃபர அல்லதீன மின் கப்லிஹிம். இந்த சிறிய பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் ஏனையவர்களை போன்று இவர்களும் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். அனுமதி இல்லாம வாரத்துக்கு இருந்த சந்தர்ப்பம் இல்லாமலாக்கப்படுது. எப்ப இல்லாமலாக்கப்படுது? இந்த குழந்தைகள் பருவ வயதை அடைஞ்சதோட பெரிய பிள்ளைகளை போல அவங்களும் மரியாதையா ரூமுக்கு வாரண்டா அனுமதி எடுத்துத்தான் வரணும் என்று கற்றுக் கொடுங்க என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டு. அப்ப இந்த அளவுக்கு அல் குர்ஆன் ஒரு குழந்தையினுடைய ஆன்மீக பகுதி, பண்பாட்டு பகுதிகள் பக்குவமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதற்கு ஏற்ப வளர்க்கப்பட வேண்டும் என்ற அம்சங்களை அல் குர்ஆன் வலியுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிலருடைய உரிமைகளை இவ்வளவு துல்லியமாக தொட்டு காட்டுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் அந்த பிள்ளைகளுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல தவறவில்லை. நீ யோசிப்பீங்க, இந்த பிள்ளைகளுக்கு லட்சமா வச்சு கொண்டு போறாங்க, இவங்களுக்கு எங்கள காசு, இவங்களுக்கு எங்கள பணம் இல்ல. சிறிய பிள்ளைகள் சில போது சிறிய வயதில் அவர்களது பெற்றோரை இழந்து விட்டால் அல்லது நெருங்கிய ஒரு உறவினரை, ஒரு நானாவை, ஒரு சகோதரரை, ஒரு சகோதரியை இழந்து விட்டால் அந்த வஃபாத்தாகிவிட்ட மௌத்தாகிவிட்ட குறித்த சகோதரனுடைய சொத்துக்களை நாங்கள் பங்கீடு செய்கின்ற போது இந்த சிறிய பிள்ளைக்கும் ஒரு தொகை பணம் வாரிசு சொத்தாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குழந்தை 5 வயதுக்குள்ள 4 வயதுக்குள்ள பாப்பா வந்துட்டா, இப்ப என்ன செய்வாங்க? பாப்பாட சொத்தை பிரிக்கின்ற போது இந்த 5 வயது பிள்ளைக்கு பாப்பாட சொத்திலிருந்து பெரும்பாலும் கூடுதலான அளவு பணம் கிடைக்கும். இப்படி பணம் கிடைத்தால் அது சிறிய பிள்ளையுடைய சொத்து தானே, பணம் தானே என்று அந்த குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கின்ற ஒரு நபர் அந்த பணத்தை தான் நினைத்தவாறு செலவு செய்ய முடியாது. மாறாக அந்த சிறிய பிள்ளையுடைய பணத்தை, அந்த பிள்ளைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்து பாதுகாத்து அந்த பிள்ளை பருவ வயதை அடைகின்ற போது அந்த பிள்ளை பணத்தை கையாளுவதற்குரிய புத்தி, மூளை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதா என்று பரீட்சை செய்து பார்த்து அது சரி என்று கண்டால் மாத்திருந்தால் அந்த பிள்ளையுடைய கையிலே அதனுடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை இங்கே தருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிறுவர்களுடைய உரிமை தொடர்பான இறுதி அம்சமாக அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த அம்சத்தை இதைவிட அதிகமாக நான் பேசிக்கொள்வதற்கு கேட்பதற்கு யாரும் இல்லாமல் நிலைமை காணப்படுகிறது. எனவே சுருக்கமாக இந்த இடத்தில் நான் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொண்டு இதை நிறைவு செய்கின்றேன். இது தொடர்பாக வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால், செய்திகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எஞ்சிருக்கக்கூடிய நிமிடங்கள் எங்களுக்கு இருக்கிறது. துஆவுக்குரிய நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமை மாலை என்பதனால் துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான நேரம் மறைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். எனவே அத்தியாவசியமற்ற பேச்சுக்கள் ஈடுபடாமல் தயவு செய்து துஆவிலே ஈடுபடுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்டவனாக விடைபெறுகின்றேன். சந்தர்ப்பம் அளித்த இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் யா ஷேக். பரக்கல்லாஹு ஃபீக். ரப்பனா யஜஅல்ஹு ஃபீ மிஸானி ஹஸனாத்திக். மிக அருமையாக, தெளிவாக, தூய்மையான முறையில், அழகான முறையில் உரையை நிகழ்த்தினாங்க ஷேக். இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல தேவையில்லை. சிறுவர் உரிமைகள் விஷயத்தில் மாஷா அல்லாஹ் ஷேக் தொட்டு காக்கும் விஷயங்கள் ஆரம்பமாக பிள்ளைகள் ஒரு ஹிபா, அது கிஃப்ட்.
அதே போல யாராவது குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு சட்டங்கள் என்ன, வரையறைகள் என்ன. அதே போல பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது நல்ல பேர்களை வைக்கிறது. அதே போல பிள்ளைகளோட செலவுகள் என்ன மாதிரி. அதே போல பிள்ளைகள் நாம் வந்து அஹ்லாக்கா ஒழுக்கமான முறையில் வளர்க்கணும் என்ற விஷயத்தையும் பற்றி பேசினாங்க. அதே போல கடைசியாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய செலவுகள் இப்படியாக அழகான முறையில் தெளிவாக பேசிட்டு போனான் ஷேக். அதோட இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். மாஷா அல்லாஹ் ஷேக் வந்து 5ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கலைப்பும் சளைப்பும் இல்லாம எங்களுக்கு முன்னால பல நல்ல பிரயோஜனமான விஷயங்களை சொன்னாங்க. அதை கொஞ்சம் நாங்கள் கிரகிச்சு வாழ்க்கை எடுத்து நடப்போம். முதலாவது கலைப்பு நோன்பின் உன்னத நோக்கம் அதனை அடையும் வழிகளை பற்றி பேசினாங்க. 6வது நாள் வந்து இஸ்லாம் இழத்த வந்த உறவு. அதே போலத்தான் பதிலளித்த வரலாறு அதனை படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி பேசினாங்க. 7வது நாள் வந்து ரமதானின் பிரதான அடைவை அடைவது எப்படி என்பதை பற்றி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி 8, 9, 10 பயணம் இந்த தொழுகைய சட்டங்கள், அதே போல தஹாரத், இந்த விஷயங்களை பற்றி உபயோகப்படுத்தினாங்க. அதில் மாஷா அல்லாஹ் நினைக்கிறேன் நம்ம பிரயோஜனம் அடைஞ்சிட்டீங்க. இதுக்கு பின்னாடி 12வது நான் வந்து தொழுகையில் உள்ளட்சம், அதாவது நேற்று தொழுகையில் உள்ளட்சம் முக்கியத்துவம் அடையும் வழிகள் இதை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாம் கூறும் செல்வ கொள்கைகள் என்பதை பற்றி அழகான முறையில் பேசினாங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷேக். உண்மையிலே அல்லாஹ்வுக்கு முதல்ல நன்றி செலுத்திட்டு, 2வது இந்த ஏற்பாட்டு செஞ்ச ஏற்பாட்டு குழுக்கும் நான் கட்டாயம் நன்றி செலுத்தினேன். ஏன்னு சொன்னால் அடுத்து நான் நினைக்கிறேன் இது வந்து டெஸ்ட் டைம் போல ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி நடக்க இல்லை. இந்த ஏற்பாட்டு குழு பல முறையில் யோசனை செஞ்சு மசூரா பண்ணி ஆலோசனை செய்து